நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். இந்த துலா ராசியில் பிறந்தவருக்கு வந்து 2026 ஃபெப்ரவரியில் என்னென்ன நடக்கும் என்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சதுர்த்த பாவத்தை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எப்படின்னா, தர்ம அர்த்த காம மோக்ஷம் 4 இருக்குது லக்னத்துலேருந்து. 4 பாவத்தை நம்ம பார்க்கணும். ஸோ எங்கே நிறைய பிளானட்ஸ் காம்பினேஷன் இருக்கோ அங்கே தான் நம்ம மனசு போகும். இதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சதுர்த்த பாவம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம், ப்ராப்பர்ட்டி அமைகிற யோகம். இப்போ உங்கள் பித்ராஜித்த சொத்துன்னு சொல்லுவாங்க, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரலாம், நீங்களே ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், அதிகமாகவே இருக்குது. ப்ராப்பர்ட்டின்னா மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் கூட வரலாம், உங்கள் லைஃப்பில் கோல்டு வரலாம், ப்ராப்பர்ட்டி கூட வரலாம். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கப்புறம் வந்து சப்தம பாவத்தை நம்ம பார்த்தா அங்கே கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வாய்ப்பு, நல்ல சம்பந்தம் கிடைக்கிற வாய்ப்பு, என்கேஜ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நல்ல சம்பந்தம் வரும். ஆனால் நீங்கள் இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த ட்ரெடிஷ்னல் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை நம்பக்கூடாது. இப்போ ஜாதகத்தை முழுசாக பார்க்கணும். எப்படின்னா, இந்த ஜாதகத்தில் ஆயுஷ்யம், ஆரோக்கியம், சந்தானம், व्यक्तित्व, பர்சனாலிட்டி, சைக்காலஜி டிசார்டர்ஸ் இருக்கா, சப்தம பாவம் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்து தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா நீங்கள் போயிட்டு இது பொருத்தம் நல்லா வந்திருக்குன்னு கட்டிட்டா ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு வந்து 36 வந்தாலும் கூட டிவோர்ஸ் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஸோ ஆனால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது. சதுர்த்த பாவம் பார்த்தாச்சு, இப்போ சப்தம பாவம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 6th ஹவுஸோ 5th ஹவுஸ் பார்த்தா, 5th ஹவுஸில் இருக்கிற ராகு நம்ம பார்த்தா கண்டிப்பாக சந்தானத்துக்கு நல்ல இல்லை. இதில் நேசிற்றவர்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் யாராவது உங்கள் மனசில் இருந்தால், காதல் இருந்தால் கண்டிப்பாக பிரேக்கப் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஜாகிரதையாக இருங்க. குழந்தைகள் அவருக்கு வெற்றி சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்குன்னா ராகு இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற சொக்ஷேத்திரம் இருக்கிறதுனால கும்பராசியில் அவருக்கு வந்து அவர் குழந்தைகளை வெற்றி ஆகிறது, குழந்தைகளை அவர் சக்ஸஸ் ஆகிறது இவர் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ 6வது வீட்டில் இருக்கிற நம்ம சனி கிரகமே பார்த்தா நாம் என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது. எப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அது நல்ல ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 11th ஹவுஸில் இருக்கிற கேத்து, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லதே கிடையாது. எப்படின்னா, நீங்கள் அப்படி மனசில் இருந்தாலும் கூட கொஞ்சம் இந்த போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது, எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி, ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம்,
பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீங்கன்னா நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.